வச்சிருங்க. அவர் கண்டிப்பா கோரிக்கை கேட்கதான் வராரு. ஒரு வித்தியாசமான ஒரு சித்தர் பாத்தீங்கன்னா, கோரிக்கை கேட்டு அவர் வந்து வர்றதே உங்க கோரிக்கையை கேட்டு நிறைவேற்றுறதுக்குதான் அவர் வர அந்த மாதிரி ஒரு சித்தர் இவரு. அது கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணிருப்போம் தவிர எல்லா நாளுமே 90% 4:30 எழுந்து விளக்கேத்துறதுல இருந்து வீட்டுல வந்து ஒரு சுபீட்சம் இருக்கு. எல்லாருக்குமே அது ஒரு டிசிப்ளின். காலையில எழுந்து அந்த அம்மன் விளக்கு ஏத்திட்டு இந்த விளக்கு ஏத்தீங்கன்னா அவர் வந்துடுறாரு. வராரு. நீங்க அந்த 108 தடவை 1008 இல்லைனாலும் 108 தடவை சொன்னீங்கன்னா நிச்சயமாக எது மனம் உங்களுக்கு அமைதி பெறுது. நீங்க நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா அவர் கேட்டு ப்ரோக்ரஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அது எப்போ வரும் நீங்க சொல்ல முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் சித்தர் வந்து ரொம்ப அன்பானவர், ஒரு கண்டிப்பானவர். ஆனா வந்து கண்டிப்பா இருப்பாருங்க. அவர் காலையில விடிகாலையில எழுந்திரிக்கணும். நீங்க அவரு அந்த ஒரு பைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதை பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கு. எந்த மாதிரி கோரிக்கை வைக்கணும், கேளக்கியர் சித்தர் அவர்களை எப்படி வழிபடணும், அது எப்படி அவர் தீர்த்து வைக்கிறார், அதுதான் நிறைய பேருடைய கேள்வி. ஓகே, பொருளாதார சிக்கல்களில் இருந்து நாம் எப்படி மீண்டு வர வேண்டும் என்பதுதான் கேள்வி. அதற்கு கேளக்கியர் சித்தர் அவர்கள் எப்படி வழிமுறைகளை செய்து கொடுக்கிறார், நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ராசஸ் என்ன, அதாவது நாம் அணுக முடியுமா? நிறைய பேர் அவர் வந்து நான் கோரிக்கை கேட்கிறேன் அது நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோரிக்கையை எப்படி நாம் வைக்க வேண்டும் என்பது முதல் கேள்வி. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம் கோரிக்கையை சரியாக வைக்கிறோம். அந்த லிங்க் மந்திரம் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நம. தீபம் ஏற்றி ஒரு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலே போதும். ஒரு பஞ்சபாத்திரத்தை நீரை வைத்து நீங்க செய்யுங்க, சிறப்பு. காலை மாலை 2 வேளை 10 நிமிடம், அதாவது ஒரு 108 முறை சொன்னாலே போதும். அதுவே போதுமாகும். அது செஞ்சீங்கனாலே ஏன்னா பாடியில ஒரு வைப்ரேஷன் தெரியும். ரொம்ப அதிகமா செஞ்சாலும் கூட சில சமயம் வந்து கொஞ்சம் பாடி வைப்ரேஷன் எனர்ஜி ஜாஸ்தியா தெரியும். பட் இது மாதிரி நீங்க நம்ம சொல்றது வந்து 2 முறை செய்தாலே போதும். காலை கூடுமான வரையிலும் பிரம்ம முகூர்த்தம், முடியாதவர்கள் அபிஜித் முகூர்த்தம் 11:30 மணிலேருந்து 12:15 மணி வரைக்கும் செய்யலாம். இதையும் முடியாதவர்கள் மாலை பொழுது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது என்ன இதுல 3 விதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மனம் உள்முகமாக இருக்க வேண்டும். உடல் மனம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். மேலும் அந்த லிங்க் மந்த்ரா ஓம்கார் என்ற அந்த மந்த்ராவை யூஸ் பண்ணி பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்றோம். அதுக்கு அடுத்தது நாம் வந்து கேளக்கியர் சித்தர் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நம என்று சொல்லி அவரை நாம் அழைக்கிறோம். கோரிக்கையை நம்ம வந்து முன்னாடி வைக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க கோரிக்கை வந்து கொஞ்சம் குழப்பிக்காதீங்க. கோரிக்கையை வைப்பவர்கள் வந்து அந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சு நீங்க வச்சீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து டிமினிஷ் ஆகும். அதாவது ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஒருமுகப்பட முடியாது. ஆகையினால் நண்பர்களே, மனம் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கும் அந்த அளவுக்கு சித்தருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க சித்தர் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தர் வராதுங்க. கண்டிப்பாக சித்தர் வருகிறார். நம் அருகில் தான் அமர்ந்திருக்கிறார். அரூபமாக அமர்ந்திருக்கிறார். உருவமாக காட்சி கொடுத்த ஒரு வீடியோவை நாங்க போட்டிருக்கிறோம். நாங்க தவத்தை முடித்து பார்த்தோம் இல்லையா? அதை வந்து நீங்க எப்படி பாத்தீங்கன்னு கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படி உங்களுக்கு அவருக்கு சித்தர் காட்சி கொடுத்தாரு, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கூட நண்பர்களுக்கு சொல்லலாம். இல்ல அதான் நம்ம தவம் செய்த பிறகு அது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண பிறகு அந்த வீடியோல அந்த மார்பிள் ஃப்ளோர்ல கிளியரா அவ்வளவு அழகான ஒரு முகம் திருநீரிட்டு அந்த முகத்தை இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சித்தர் எந்த அளவுக்கு அந்த முகம் வந்து அவ்வளவு அழகா அப்படியே சாய்பாபா போன்ற ஒரு உருவம் உங்களுக்கு நாங்க வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்க பாருங்க. அப்பதான் தெரியும் எப்படி இருப்பாருன்னு பார்த்தா இப்படிதான் இருப்பாரு அப்படின்ற ஒரு முகம் கூட அவர் காட்சி கொடுத்திருக்கிறாரு. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயம் எங்களுக்கு எங்க வீட்டுல வந்து அவர் காட்சி கொடுத்தது. அதனாலதான் எங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும், உங்களுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகணும், எல்லாரும் மனம் வந்து சந்தோஷமா இருக்கணும், மன அமைதியா இருக்கணும், நோய் நொடிகள்லாம் தீர்ந்து போகணும். இதெல்லாம் கேளக்கியர் சித்தர் நிறைய செய்திருக்கிறார். எங்களுக்கு நிறைய ஒரு அனுபவம் கிடைத்திருக்கிறது. அதன் சந்தோஷமா தான் அதை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நானும் என் கணவரும் இதை வந்து நாங்க உங்களுக்காக இதை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். சோ இது வந்து நீங்க இந்த 3 விதியை ஃபாலோ பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி சித்தர் வந்து இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு எஸ்டிமேஷன் பண்ணாதீங்க. அதாவது ஓகே, ஒருத்தருடைய வீட்டுல இந்த மாதிரி ஒரு அன்பர் வீட்டுல காட்சி கொடுத்துருக்காரு, இன்னொருத்தர் அன்பர் வீட்டுல பட்டாம்பூச்சி உருவத்துல வந்திருக்காரு. வந்து பட்டாம்பூச்சி உருவத்துல கூட நம்பிடுறீங்க. அவர் உருவமே உங்களுக்கு தெரியுது. நாங்க சர்க்கிள் போட்டு கிளீனா காட்டிருக்கோம். இது வரைக்கும் நாங்க அந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே கிடையாது. வீடியோல ஒரு முகம் தெரியுதுன்னா அது ஒரு அதிசயம் தானுங்க. நீங்களே பாருங்க, நீங்க வீடியோ எடுத்து பாருங்க. ரொம்ப அழகான ஒரு முகம். அது வந்து எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறோம். அது எங்களுக்கு மட்டும் இல்ல, அது எல்லாருக்கும் அவர் இருக்கிறாரு. நிறைய பேர் வந்து இல்ல சித்தர் அப்படின்ற ஒரு சித்தரே இல்லன்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்க தவம் செய்து ஆழ்ந்து தவம் செய்து அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்தது வந்து என் வாழ்க்கையிலே நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்ல. அவர் வந்து உண்மையா காட்சி அருள் எல்லாருக்கும் அருள் கொடுக்கிறார். அதான் உண்மை. அவர் கேளக்கியர் சித்தர் என்பவர் இருக்கிறார், கண்டிப்பாக இருக்கிறார். அருவமாக நம்ம கேட்டா இல்லன்னே சொல்றது இல்ல. நம்ம ஆழ்ந்து தவம் செய்தா அன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி ரூபத்துல வந்து காட்சி கொடுக்குறாரு. நம்ம மனம் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து நம்ம அன்போடு அழைச்சா அன்றைய தினத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளுக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு.
அது குழந்தைங்கன்னா ரொம்ப இன்னும் அந்த ஒரு அனுபவத்தை சொல்லுங்க. அதாவது குழந்தைக்கு வந்து என்னுடைய இரண்டாவது மகன் வந்து பட்டர்ஃபிளை எல்லாம் வருமா அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது நம்ம பேசிட்டு இருக்கோம், அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை, குழந்தைகளுக்கு அது தெரியாது. பட்டாம்பூச்சி எல்லாமே சித்திரா அப்படின்னு சொல்லும்போது எல்லா பட்டாம்பூச்சியும் சித்திரல, ஆனா சித்திரை எந்த பட்டாம்பூச்சியிலையும் வரலாம். அவர் எப்படின்னா இது வரைக்கும் வீட்டுல பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி உள்ள வந்து உட்கார்ந்து இந்த மாதிரிலாம் நீங்க பாத்திருக்கீங்களா? வெளியேதான் பாத்திருக்கோம். ஆனா அன்னைக்கு கோரிக்கை வைத்த தினம் பாத்தீங்கன்னா கரெக்டா எப்படிங்க உள்ள வரும், உள்ள வந்து பூஜை அறையில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. எங்களுக்கு ரொம்ப அதிசயம். அந்த மாதிரி எல்லாம் இந்த நாள் வரைக்கும் நடந்தது இல்ல. அவர் ஏதோ ஒரு வாகனத்துல ஒரு ரூபத்துல கண்டிப்பாக வர்றாரு. அதுதான் உண்மை. அந்த அதிசயத்தை தான் உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணோம். நிச்சயமாக அவரை நீங்க மனதார வேணுனீங்கன்னா அவர் வந்து எல்லா இதுவும் சால்வ் பண்ணி கொடுக்க ரெடியா ப்ரோக்ரஸ் பண்றாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இவருக்கு வந்து கனவுல நிறைய ஃபர்ஸ்ட் எல்லாம் வரும்போது கொஞ்சம் பயந்தாரு. ஏன்னா அவர் வரும்போதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்வா இருக்கும். அந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். 2 o'clock 3 o'clock எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஷாக் ஆவாரு. யாரோ வராங்க, நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் மெதுவா பழகிட்டாரு. ஆனா எனக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த மாதிரி நான் ரொம்ப தூங்கிடுவேன். பட் இவருக்கு அந்த மாதிரி உண்மையா வராரு. ஏன்னா அநாகத சக்கரால அவருக்கு ஒரு துடிப்பு மாதிரி வரதா அவர் சொன்னாரு. அப்போ ஒரு வராருன்னு அர்த்தம். வந்து ஏதோ பேச கனெக்ட் பண்றாரு. இவர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு ஒரு 1 week அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நம்மளுடைய கோரிக்கை அவர் கேட்கிறாரு. என்ன கோரிக்கை கேட்கறதுக்கு தான் அவர் வராரு. நாம பயந்துட்டு கோரிக்கை சொல்லாம வராரு அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது. சோ கோரிக்கை நிறைவேற்றுறதுக்காக என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பா வராரு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சித்தர்கள்லாம் ஈஸியா கனெக்ட் பண்றதுலாம் சாத்தியமே இல்லை. அதுல கேளிக்கை சித்தர் அவர்கள் ஒரு விதிவிலக்கு தான். அது எல்லாருக்கும் நம்ம செய்த புண்ணியம். அவர் வந்து நோய்களாகட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் சொன்னாலும் அவர் கொஞ்சம் டைம் எடுப்பாரு, எடுத்து கண்டிப்பா சால்வ் பண்ணுவாரு. அதை நீங்க வந்து மனதுல நம்பிக்கையோட நீங்க வேண்டணும். அதாவது முதல்ல விடியற் காலையில 3 மணிக்கு வந்து ஒரு மாதிரி அதிர்வா இருக்கும். நான் நல்லா தூங்குவோங்க. நான் பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எந்திரிச்சு அவ்வளவா எப்பயாவது எந்திரிப்போம். ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னா எந்திரிப்போம்னு வச்சுக்கோங்க. இவர் இந்த பயிற்சியை ஆரம்பிச்சதுல இருந்து விடியற்காலை ஒரு 3 மணிக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். டக்குன்னு ஒரு அதிர்வா யாரும் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது ஒரு ராஜநடை கம்பீரமாக நடப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். சவுண்ட் கேட்டுது. அடுத்தது வந்து அவர் படுத்துட்டு இருக்கும் போது அவர் வந்து கரெக்டா கனெக்ட் ஆகுறாரு. தெரியுது ஒரு ஆற்றல் அப்படியே ஒரு இருட்டு சூழல்ல, அதாவது ஒரு கும் இருட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டக்குன்னு ஒரு நிசப்தமான ஒரு சூழல் ஏற்படும். அந்த சூழல்ல வந்து அவர் வந்து கனெக்ட் பண்ணுவாரு. அந்த இடம் அவர் வரும்போது அவர் இவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சிருக்கிற பெரிய சித்தர் இல்லைங்களா, அவர் வரும்போது அந்த ஆற்றல் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்திரிக்க மாட்டீங்க. அப்படியே படுத்த ஒரு அரை தூக்கம் சொல்லலாம் இல்லையா, கான்சியஸா இருப்பீங்க. நீங்க அவேர்னஸோட இருப்பீங்க, என்ன நடக்குதுன்னு தெரியும். பட் ஆனா நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க. அப்போ வந்து அநாகத சக்கரம் என்பது நெஞ்சு குழியில இருக்கக்கூடிய ஒரு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சென்டர். அது ஒரு சக்கரா என்று சொல்லுவோம். யோக விதிமுறைகள்ல 7 சக்கரா சொல்லுவாங்க இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை, துரியம் என்று சொல்லுவாங்க. துரியாதீதம் உடலுக்கு மேல இருக்கிறது. இதுல வந்து அநாகத சக்கரம் வந்து நம்ம ஆஞ்சநேயர் வந்து தன்னுடைய நெஞ்சில இருக்கக்கூடிய ராம பிரானை காட்டுவார். அது வந்து ஒரு யோக முறைதான். அதாவது அந்த அளவுக்கு அன்பு மிகுதியினால ராம பிரானை நெஞ்சில காட்டுறாரு. கரெக்டா வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த சென்டர்ல இந்த நெஞ்சு குழியில ஒரு ஆற்றல் அப்படியே துடிக்கிற மாதிரி தெரிஞ்சது. எனக்கு எதுவும் என்னடா நெஞ்சில ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கு இருந்துச்சு. அதை கவனிக்க ஆரம்பிச்சேன். கவனிக்கும் போது அதாவது உங்களுக்கு வந்து அது நல்லா இருந்துச்சு, பிளசண்டா இருந்துச்சு. பாடி வந்து டிஸ்கம்ஃபர்ட்லாம் இல்லை. பட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆற்றல் சூழ்ந்திருக்கிறது தெரியுது. யாரோ ஒரு சுத்தி உங்களை உட்காந்துருக்காங்க, ஏதோ பேச ட்ரை பண்றாங்க. அப்ப ஐயா உங்களை யாரு நீங்கன்னு கேட்கும் போதுதான் இந்த வார்த்தையை சொன்னார். யாம் சிவ சித்தருள் தலையாய சித்தர் யாம். இந்த வார்த்தை என்ன சினிமால வர டைலாக் மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நானே பேசினா கூட எனக்கு அந்த மாதிரி இந்த டைலாக் எல்லாம் தெரியாதுங்க. நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதுதான் நம்ம பேசக்கூடிய நம்ம மொழிதான் நமக்கு தெரியும். இல்ல அவர் நிறைய விஷயம் சால்வ் பண்றாங்க. இப்ப வந்து இவர் பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்றதுனால பேக் பெயின் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்கள, மீட்டிங் ஜாஸ்தி போட்டாங்கன்னா உட்கார்ந்து பேக் பெயின் வந்துடும். கொஞ்ச நாளா தவம் செய்து கிழக்கிற படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10-20 தடவை அவர் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் படுப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாள்ல இருந்து சொல்றது அந்த பேக் பெயின் அவர் வந்து பாடியில வந்து ஹீல் பண்றாரு. ஏதோ ஒரு எனர்ஜி வந்து பாஸ் பண்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு வந்து ஒரு வாட்டி கனவுல வந்தாரு. ஒரு வாட்டி கோல்டு இருக்கும்போது எனக்கும் அந்த மாதிரி பாஸ் ஒரு தடவை நடந்தது. அவருக்கு இப்ப அந்த பாடி சொல்றதே இல்லை, அந்த பேக் பெயின் சொல்றதே இல்லை, பயங்கர பேக் பெயின் தான் இருக்கும். இப்ப வந்து ஆனா பயிற்சி கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாரு, பண்ணியும் கொஞ்சம் இருக்கும். பட் இந்த கேளக்கீரை ஐயா வந்து உடம்புல ஏதோ ஒரு எனர்ஜி பாஸ் பண்ணி அப்படியே காலையில ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல். அவர் வந்து ஹீலிங் பண்றதுல ரொம்ப கை தேர்ந்தவரா இருக்காரு, நாங்க கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் பினான்சியல் ப்ராப்ளம்ஸும் நிறைய விஷயம் எங்களுக்கு வர வேண்டிய பணம், உண்மையா சொல்றான், எங்களுக்கு ரொம்ப நாளா வர வேண்டிய தடைப்பட்டு இருந்தது கூட நினைச்சே பார்க்க முடியல. அது யாரோ கால் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையான உண்மை, இது பொய்யெல்லாம் கிடையாது, இது உண்மை. மற்றும் பல அனுபவங்கள். அவருடைய அலுவலகத்துல வந்து சில மேனேஜருடைய கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருந்திருக்கு. இவர் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாரு, இருந்தாலும்
அவர் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணலாம், எப்படி பாலிடிக்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். அது கூட கிடைக்கிற ஐயா கிட்ட இந்த மாதிரி ஒண்ணும் இல்லை, நீங்க இதையும் பாத்துக்கங்க, நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன், பட் மேனேஜர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவர் டெய்லி சொல்லுவார். அவர் கேட்பாரு, ரிசீவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 month கழிச்சு 21 நாள் கழிச்சு அந்த மாற்றம் எப்படி சித்தர்களை வழிபட்டா அவங்க ஈஸியா கனெக்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா நம்மளுக்கு வழி நடத்துறாங்க. அதனால நம்மளோட அவரோட சக்தியை பெறும், அவரோட பேர். நீங்க கோரிக்கை இல்லைன்னா அமைதியா போயிடுறாரு. பட் கோரிக்கை கேட்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆனா நீங்க கனெக்ட் பண்ணணும். சித்தரோட நீங்க கனெக்ட் பண்ண கத்துக்கணும். எப்படின்னா நல்ல மன அமைதியை தியானம் செய்து அவரை உள்ள அர்த்தமா நீங்க வந்து அவரை வேண்டணும், அவரை நினைக்கணும். ஓம் ஸ்ரீ கேளக்கே சித்தர் நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு மனம் அப்படியே அமைதியா எந்த தாட் வந்தாலும் நீங்க அதை பத்தி worry பண்ணாதீங்க, அதுக்கு வேல்யூ கொடுக்காதீங்க. ஒன்லி சித்தர். நடுவில் நிறைய பேருக்கு வந்து மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். தாட் வந்து நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது புதுசா பழகுறவங்களுக்கு, இல்லை நாங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுவோம், புதுசா பழகுறவங்களுக்கு நிறைய வந்து தாட்ஸ் வந்து காணாமனான்னு உங்களுக்கு வரும். பட் நீங்க அதுக்கு வேல்யூவே கொடுக்காதீங்க. என்ன பண்ணணுமோ நீங்க என்ன நினைக்கணுமோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது மட்டும் வரும், அது மட்டும் போகும். அப்போ அப்படியே பழகும், மைண்ட் வந்து அப்படியே பழகும், உங்களுக்கு வேலையிலே ஃபோக்கஸ் வந்துடும். இதை பண்ண அப்படி உண்மையா சொல்லும்போது கண்டிப்பா வந்துருவாரு. கேளக்கே சித்தர் அவர்கள் வந்து நிறைய, அதாவது ஒரு 5 தடவை சீக்கிரமா கனெக்ட் பண்ணுவாரு. சில டைம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும், ஆனா நீங்க வச்ச கோரிக்கை வந்து ப்ரோக்ரஸ் பண்ணிருக்காரு. ஏதோ ஒரு விதத்துல வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு மைண்ட்ல இருக்கு, இதை வந்து நீங்களே ரீட் பண்ண மாட்டீங்க, ஆனா சித்தர் வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியில இருக்காரு. அவர் வந்து பார்க்கும்போது கடவுள் அவர் அப்படியே ரீட் ஆகுது. அவர் வந்து அந்த ஆற்றல் வரும்பொழுது நம்மளுடைய மொத்த டேட்டாவும் அவர் கேதர் பண்ணிடுறாரு. இதை போயிட்டு யூனிவர்சல் ட்ரூத்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்குங்க. அதாவது உங்களுடைய பிரதி, அந்த வான்காந்தம் என்று சொல்லக்கூடிய யூனிவர்சல் கான்சியஸ்னஸ்ல உங்க பிரதி இருக்கும். இந்த பிரதி நம்ம என்ன உங்க தாட் யூனிவர்ஸ்ல கனெக்ட் ஆனாலும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமா அந்த கேட்டு அந்த கனெக்ஷனை வந்து சீக்கிரம் பண்ணி கொடுக்குறாரு. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி யாருக்காவது வந்திருக்காங்க, இந்த மாதிரி அவர் காட்சி ரூபமா கொடுக்கறது ரொம்ப அதிசயம். எந்த சித்தர்களும் நம்ம வந்து பார்க்கவே முடியாது. பார்க்கலாம், அது இன்னும் கொஞ்சம் ஆனது. இவர் சீக்கிரமா எல்லாருமே கனெக்ட் ஆகுறாரு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நினைக்கிறாரு அவரு கூடுமான வரையிலும் அது என்ன எழுப்பி விட்டுருக்காரு. நிறைய வாட்டி வந்தா போதும் சொல்லிதான். ஏன்னா அவர் பார்த்ததே எங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம். நாங்க எந்த கோரிக்கை வைக்கவே எங்களுக்கு மறந்து தெரியாது. அவர் வந்து இவர் சொல்றாரு வந்து நிப்பாரு கோரிக்கை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வந்து அவர் வந்தாலே போதும், அது அப்படியே விட்டுருவோம். அப்புறம் அவர் வந்து ஏமாறுற மாதிரி தெரிஞ்சது. வந்து கோரிக்கை வைக்கணும், நீங்க என்ன உங்க மனசுல படுத்தோ அதை கேட்டுட்டு நீங்க படுத்தணும். அவர் வந்து அதை வந்து அது செய்யறதுக்கான வழிகளை அவர் ப்ரோக்ரஸ் பண்றாரு அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உங்களுடைய கடமைகளை நீங்க செஞ்சு வாருங்க. குறிப்பா பைனான்சியல் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கவங்க, கடன் தொல்லையில இருக்கவங்க, கடன் தொல்லைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோங்க. உங்க பைனான்சியல் ப்ராப்ளம்க்கு உங்க கடமைகளை கரெக்டா செய்யுங்க. கடன் தொல்லை இருக்குன்னு சில பேர் சொல்லியிருக்கீங்க, அந்த கடனை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிரமம் இல்லாம தீர்க்க முடியும்? ஒரு 6 மாத காலம், 3 மாத காலம் பூஜை செஞ்சுட்டே வாங்க. காலை மாலை 2 வேளையும் செய்யுங்க. ஒரு வாட்டி சொல்லிட்டீங்கன்னா போதும், நீங்க அவர்கிட்ட ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து நேரில் உட்காந்து கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. மனசுல சொன்னீங்கனாலே போதும், அவர் வந்து அரூபமா கேட்டுக்கொண்டிருக்கிறார். கிடைக்கும் வாகனத்தை யாம் இயக்குவோம் அப்படின்னா, நீங்க கூப்பிட்டீங்க, அவர் வரணும்னு ஆசைப்படுறாரு. ஒண்ணு அரூபமா வந்தா உங்களால ஃபீல் பண்ற உடல்நிலை, உங்க நல்லா தியானம் பண்றவரா இருந்தா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உடல் ஒரு வைப்ரேஷன் தெரியும். தியானம் செய்யாதவர்களா இருந்தா எப்படி அவர் வராருன்னா, செய்யாதவங்களுக்கு வருவாரு, செய்யறவங்களுக்கு வருவாரு. அதாவது அந்த வாகனம் அவருக்கு அப்போ கிடைக்கணும். இப்ப உங்க வீட்டு சூழல்ல ஒரு பட்டாம்பூச்சி இருந்துச்சுன்னா டக்குன்னு அதோடைய உடலை இயக்குவார். இவருடைய அந்த ஆற்றல், அங்க அவருடைய ஆன்மா அந்த பட்டாம்பூச்சியில போய் இயக்கி வீட்டுக்குள்ள வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு அவர் ஒரு சில வினாடிகளோ பூஜை அறையில வந்து போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். பூஜை அறையில பாத்தீங்கன்னா சுத்தி அது மாதிரிலாம் பிடிச்சு வைக்காதீங்க. அவருக்கு தோணும் தானவே. இதெல்லாம் ரொம்ப அதிசயம். இது மாதிரிலாம் நார்மலா இது மாதிரி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. இது பார்க்கும்போது அவர் உண்மையாவே இருக்கும்போது எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. நல்ல பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு நிறைவு, குடும்பத்துல சந்தோஷம், குழந்தைகள்லாம் நல்லபடியா வளரணும், படிக்கணும். வாழ்க்கையில யாருக்கும் எந்த துரோகமும் நம்ம எதுவுமே நினைக்காம நம்ம கடமைகளை செய்தாலே இறைவன் நம்மளுக்கு அருள் புரிவான். அதனால நல்ல நல்ல விஷயங்களை பழக கத்துக்கணும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சித்தர் வந்து நம்ம நல்ல நினைக்க ஒரு கண்டிப்பா வந்து நம்மளுக்கு உதவி பண்றதுக்கு யோசிச்சுக்கோங்க. தேவையான விஷயத்தை கண்டிப்பா செய்வாரு. நம்மளுக்கு அடிப்படை நம்ம கண்டிப்பா வேணும். நம்மளுக்கு இருக்கிறாரு, கேளக்கே சித்தர் கண்டிப்பா இருக்கிறாரு. நீங்க வந்து விட்டுறாதீங்க. தினமும் காலையில் 4:30 மணிக்கு அதேதான் அந்த பாடியில வந்து எனர்ஜி பாஸ் பண்றாரு. நீங்க அப்படியே தியானம் செய்யும் போதே உங்களுக்கு அந்த பாடியில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். கொஞ்சம் உடற்பயிற்சி நீங்க செய்யற செயல்களை சுத்தமா கடமையை கரெக்டா பண்ணிட்டே வாங்க. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க வந்து தினமும் ஒரு உடற்பயிற்சி செய்யறோம். அதாவது வந்து 7 முறை இல்ல 10 முறை வந்து சூரிய நமஸ்கார் பண்ணலாம். அப்புறம் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்றோம். உடற்பயிற்சி செய்யுங்க. யோகா ஆசனங்கள் செய்யறோம். எளிய முறை உடற்பயிற்சி, மகரிஷி வேதாத்திரி கொடுத்த பயிற்சி, அந்த மாதிரி நாங்க செஞ்சுட்டு இருக்கோம்.
அந்த ஒரு எளிய முறை பயிற்சி செய்வதற்கு 30-40 நிமிடங்கள்ல செஞ்சு முடிக்க முடியும். அது ஃபுல் பேக்கேஜ் நீங்க அப்படி யார் யாருக்கு என்ன எக்ஸசைஸ் தேவையோ அது அது பண்ணுங்க. ஏன்னா உடற்பயிற்சி முக்கியம், தியானம் வந்து ரொம்ப முக்கியம். தியானம் பண்ணா ஃபோக்கஸ் உங்களுடைய வேலைகள்ல, உங்களுடைய குடும்பத்துல வந்து எல்லாத்துக்குமே. இப்ப இந்த சித்தரோட தவம் வந்ததுனால நிறைய பேர் பண்ணாதவங்க கூட தவம் செய்து இன்னும் பத்தி ஒரு டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல அவருடைய அருள் பெற்று எல்லாரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக. ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகனுக்கு வேலை கிடைக்கிறது முதல் நம்பிக்கை இருந்தாதான் அவர் வருவார். நீங்க மனசுல பண்ணுவாரா பண்ணலையா அந்த டபுள் மைண்டே இருக்க வேண்டாம். கண்டிப்பா பண்ணுவார். நீங்க ஆழ்ந்த ஒரு தவத்தை செய்து ஒரு 108 முறை சொல்லிட்டு பண்ணுங்க, நிச்சயமா நடக்கும். அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும்.